கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்கும்படி இந்த வேளையிலே நான் வந்திருக்கிறேன். ஜாய் டிவி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியினாலே, அவருடைய தூண்டுதலினாலே, அவருடைய ஆலோசனையினாலே நாம் இந்த வசனங்களை தியானித்து அதன் மூலமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும், அதன் மூலமாக சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஜாய் டிவி மூலமாக இந்த நேரத்திலே நான் உங்களோடு பேசும்படி நான் வந்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே பேசும்படியாக, நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஜாய் டிவி மூலமாக இந்த வேளையிலே நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும், உங்கள் குடும்பத்திற்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும் என்று இந்த வேளையிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நான் வந்திருக்கிறேன். நாம் வாசித்து அதற்குள்ளே உள்ள காரியங்களை நாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஏசாயா 7வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அதிலுடைய சில காரியங்களையும் ரகசியங்களையும் அது எனக்கும் ஜாய் டிவி மூலமாய் பார்க்கிற உங்களுக்கும் அநேக மக்களுக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இதனுடைய ரகசியங்களை கட்டாயம் நமக்கு வெளிப்படுத்துவாராக, தடைகளை வெளிப்படுத்துவாராக, குறைகளை வெளிப்படுத்துவாராக, வழிகளை வெளிப்படுத்துவாராக. ஏசாயா 7வது அதிகாரம் 24, 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். தேசமெங்கும் முட்செடியும் நெரிஞ்சலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லுகளையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும். மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகளும் உண்டே. முட்செடிகளும் நெரிஞ்சல்களுக்குள்ளும் பயப்படுவதினால் அவைகள் ஒன்றுக்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகள் ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்கும் இடமாயிருக்கிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த குடும்பங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர்கள் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், சிலர்கள் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலர்கள் பல காரியங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேசமெங்கும் முட்செடிகளும் நெரிஞ்சல் முள்ளுகளும் இருக்கிறபடியினாலே அங்கே அம்புகளையும் வில்லுகளையும் பிடித்து கடந்து செல்ல வேண்டும் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒரே முள்ளுக்களை போல, நெரிஞ்சலை போல உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். நெரிஞ்சலை போல, முள்ளுகளை போல உங்கள் பிசினஸிலே அது உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். நெரிஞ்சலை போல, முள்ளுக்களை போல உங்கள் குடும்பங்களிலே அது உங்களை குத்தி கொண்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களை அப்படி ஒரு நெரிஞ்சலை போல, முள்ளுக்களை போல குத்தி கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை இந்த வேளையிலே கேட்கிற நீங்கள் அம்புகளையும் வில்லுகளையும் பிடித்து கடந்து செல்ல வேண்டும் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவர் வேட்டைக்கு போகும் பொழுது வில்லை எடுத்து கொண்டு போவார்கள், சிலவர்கள் துப்பாக்கி எடுத்து கொண்டு போவார்கள், சிலர்கள் பட்டயங்களை எடுத்து கொண்டு போவார்கள், சிலர்கள் கோடாலிகளை எடுத்து கொண்டு போவார்கள், சிலர்கள் கத்தியை எடுத்து கொண்டு போவார்கள், சிலர்கள் வெறுமையாவே போவார்கள். ஆனால் இங்கே வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, இங்கே அம்புகளையும் வில்லுகளையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு விசுவாசம் இல்லாதபடியினால உங்களுடைய அம்பு மலுங்களாய் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாதபடிக்கு உங்களுடைய காரியம் அது ஒரு மலுங்கலாக இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு அம்பையும்
வில்லையும் பிடித்து கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு வேட்டைக்கு போகிறவர்கள் ஆமென் ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு போகவில்லை, அம்பை எடுத்துக்கொண்டு போகவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய வேட்டை வெறுமையாகத்தான் இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆமென் உங்களுடைய ஆமென் காரியங்களிலே இந்த அம்பு எதை குறிக்கிறது, வில் எதை குறிக்கிறது என்று இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஜாய் டிவி மூலமாக ஆமென் இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அம்பு எதை குறிக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த அம்பு தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. வில் எதை குறிக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. அம்பு என்கிறது ஆமென் தேவனுடைய வார்த்தை, வில் என்கிறது உங்களுடைய விசுவாசம். இந்த தேசத்தில் வாழுகிற நீங்கள், உங்கள் குடும்பத்தில் வாழுகிற நீங்கள், ஆமென் பிசினஸ் செய்கிற நீங்கள், ஆமென் தொழில் செய்கிற நீங்கள், ஊழியம் செய்கிற நீங்கள், ஆமென் பல பிசினஸை நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு போக வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய வில் என்பது விசுவாசத்தை குறிக்கும். பிரியமானவர்களே, ஆமென் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் ஆமென் காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாய் மாற ஆமென் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் மனுஷனாலே கூடாதது தேவனுடைய வார்த்தையினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறது. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி இருக்கிறார், தேசமெங்க முட்செடியும் நெருஞ்சலும் உண்டாயிருப்பதினால் அங்கே அம்புகளையும் வில்லையும் பிடித்து போக வேண்டியதாய் இருக்கிறது. ஆமென் அம்பு என்கிறது தேவனுடைய வார்த்தையை குறிக்கும், வில் என்கிறது நம்முடைய விசுவாசத்தை குறிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை வார்த்தை குறைவாய் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைவாய் இருக்கலாம். ஆமென் என்னுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கள் என்று சொன்னால் நாங்கள் ஊழியத்திற்கு ஆமென் ஆரம்பத்தில் நாங்கள் மைசூர் பட்டணத்திலே நாங்கள் ஊழியத்திற்கு எங்களை ஆமென் ஒரு பாஸ்டர் அழைத்து சென்றார். ஊழியத்திலே ஆமென் எங்களை மைசூர் பட்டணத்திலே உன்சூர் தாலுகாயிலே ஆமென் படுகோட்டா என்கிற வில்லேஜிலே கஞ்சா விளைகிற பகுதியிலே எங்களை ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஆனால் நாங்கள் ஊரிலிருந்து எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நாங்கள் கிளம்பும் பொழுது என் தாயும் என் தகப்பனும் என் உறவுகள் எல்லாம் ஆமென் நீ ஊழியத்திற்கு போகக்கூடாது மகனே, நீ ஊழியத்திற்கு போகாத, நீ கடவுளுக்கு எவ்வளோ நாள் காணிக்க கொடு, ஏசப்பாவுக்கு எவ்வளோ நாள் நீ என்ன பண்ணு பணத்தை கொடு, உன் சம்பாத்தியத்தை வேணாலும் கொடு, ஆனால் நீ எங்களை விட்டு மட்டும் பிரிஞ்சு போகாத, நீ எனக்கு ஆமென் ரொம்ப பிடித்த என் பிள்ளை, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய தாய் அழுகிறார்கள், என்னுடைய தகப்பன் அழுகிறார்கள், என்னுடைய சொந்த உறவினர்கள் எல்லாம் நாங்கள் கிளம்புகிற நேரங்களிலே அவர்கள் அழுது போகாதே மகனே, ஊழியத்திற்கு போகாத, நீ எங்களை விட்டு போகாத என்று சொல்லி எல்லாரும் என் காலை பிடித்து என்னை ஆமென் ஊழியத்திற்கு போகக்கூடாது என்று தடை செய்தார்கள். பிரியமானவர்களே, அம்பும் அந்த வில்லும் என்னிடத்திலே இருந்தபடியினாலே தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய விசுவாசமும் எனக்குள்ளே இருந்ததினாலே நான் என் தாயை பார்த்து சொன்னேன், அம்மா நான் ஊழியத்திற்கு போக வேண்டும், நான் ஊழியம் செய்ய வேண்டும், நான் போகலன்னா அநேகர் மரித்து விடுவார்கள், நான் போகவில்லை என்று சொன்னால் அநேகர் நோயிலே பட்டு மரித்து விடுவார்கள், நான் போகவில்லை என்று சொன்னால் அநேகரை மீட்க முடியாது, நான் அநேகரை காப்பாற்ற போகிறேன் அம்மா, நான் சாக போகவில்லை, மரிக்க போகவில்லை, நான் அநேகரை மீட்கும்படியாக நான் மைசூர் பட்டணத்துக்கு போகிறேன் என்று என் தாயை பார்த்து நான் சொன்னேன். அப்பொழுதும் என் தாய்கள் ஆமென் என்னை விடுவதில்லை, நீ போகவே வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆகவே மைசூர் பட்டணத்திலே நாங்கள் கடந்து செல்லும்படியாக எங்களை தேவன் அழைத்து கொண்டு போனார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஆமென் வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஆமென் உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். தேவனுடைய ஆமென் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய ஆமென் குடும்பம் ஸ்திரப்படும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய ஊழியங்கள் உயர்த்தப்படும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் உன் பிசினஸ்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய சபை கட்டப்படும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்.
ஆகவேதான் நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் எழுதுகிறார், தேசத்திலே நெருஞ்சலும் முள்ளுகளும் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அம்பு என்கிற தேவனுடைய வார்த்தையும் விசுவாசம் என்கிற ஆமென் வில்லையும் பிடித்து கொண்டு நீங்கள் தேசத்திலே எங்கேயும் பரவி ஆமென் நீங்கள் ஊழியம் செய்யலாம், பிசினஸ் செய்யலாம், வீட்டை கட்டலாம், உங்கள் குடும்பத்தை கட்டலாம், அநேகருக்கு உதவி செய்யலாம், தர்மம் பண்ணலாம். ஏனென்று சொன்னால் அந்த தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய விசுவாசமும் இன்றைக்கு உங்களுக்குள்ளே கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு குடும்பங்களில் அநேக முள்ளுகள் இருக்கிறது, பிசினஸில் அநேக முள்ளுகள் இருக்கிறது, ஊழியங்களில் அநேக முள்ளுகள் இருக்கிறது, நாம் வசிக்கிற கிராமங்களிலே அநேக முள்ளுகள் இருக்கிறது. இது முள்ளுகள் என்று சொன்னால் முள்ளுகள் அல்ல, உலக பிரகாரமாய் இருக்கிற முள்ளுகள் அல்ல. உன் வாழ்க்கையிலே குற்றப்படுகிற முள்ளுகள், உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிற முள்ளுகள், உன் வாழ்க்கையை கெடுக்கிற முள்ளுகள், உன் பிசினஸை அழிக்க நினைக்கிற முள்ளுகள், உன் சபையை கெடுக்க நினைக்கிற முள்ளுகள், உன் குடும்பத்தை பிரிக்கிற முள்ளுகள், உன்னுடைய ஆமென் சமாதானத்தை கெடுக்கிற முள்ளுகள், இந்த முள்ளுகளை எல்லாம் நீ கடக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த முள்ளுகளை எல்லாம் நீ கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அம்பு என்கிற வார்த்தையும் தேவனுடைய வில் என்கிற ஆமென் விசுவாசமும் உனக்குள்ளே இருக்கும் பொழுது நீ கட்டாயம் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், கட்டாயம் நீ இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். இன்றைக்கு ஆமென் அந்த 25வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, மண்வெட்டிகளால் கொத்தப்படுகிற மலைகளும் உண்டே, உன்னால முடியும், உன்னால் அதை செய்ய முடியும். மண்வெட்டிகளால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டு, உன்னால் அந்த போராட்டங்களை ஆமென் கடந்து செல்ல முடியும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு உன்னால் அதை செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீ எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். மகளே, இன்றைக்கு மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டு, வரப்புகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இன்றைக்கு அந்த மண்வெட்டிகளினாலே நீ எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நெருஞ்சல்கள் மத்தியிலே முள்ளுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை இன்றைக்கு தேவனுடைய அம்பு என்கிற வார்த்தையினாலே, தேவனுடைய வில் என்கிற விசுவாசத்தினாலே நீ கடந்து செல். நீ விசுவாசத்தோடு கடந்து செல், நீ விசுவாசத்தோடு ஜெயமடு, நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் எல்லா முள்ளுகளையும் எல்லா நெருஞ்சல்களையும் நீக்கி போடுவார். ஆமென். மண்வெட்டியினாலே வெட்டப்படுகிற மலைகள் உண்டு பிரியமானவர்களே. மண்வெட்டியினாலே இன்றைக்கு அநேகர் வரப்புகளை வெட்டி அதை சரி செய்வார்கள். இன்றைக்கு மண்வெட்டியினால ஆமென் உன் பிசினஸ்ல, உன் குடும்பத்தில், ஊழியத்தில் இருக்கிற ஆமென் எல்லா குறைவுகளையும் வெட்டி நீ அதை சரி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நெருஞ்சல் முள்கள் மத்தியில் வாழுகிற உன்னை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். மண்வெட்டியினாலே வெட்டப்பட்டு அந்த வரப்புகளை நீ சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, என் தகப்பனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே, இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த மண்வெட்டியினால கொத்தப்படுகிற மலைகளும் உண்டு, ஆமென். இந்த தேசத்திலே நெருஞ்சல்களும் முள்ளுகளும் உண்டு. இதையெல்லாம் நீ ஆமென் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை என்கிற அம்பும் தேவனுடைய ஆமென் விசுவாசம் என்கிற வில்லையும் நீ கடந்து செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முள்ளுகளை நீ கடக்க வேண்டுமா? தேவனுடைய அம்பை பிடித்துக்கொள். ஆமென். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நீ ஜெயிக்க வேண்டுமா? நீ உன் தேவன் என்கிற வில் என்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். மண்வெட்டியினால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டு மகளே. இன்றைக்கு அந்த மண்வெட்டியினால் எல்லாவற்றையும் ஆமேன் கொத்தப்பட்டு ஆமேன் உன் குடும்பத்தையும் உன் ஊழியத்தையும் நீ சரி செய்யும்படி இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆமேன் இந்த உலகத்தை கடந்து செல்ல வேண்டும், ஊழியத்தை கடந்து செல்ல வேண்டும், குடும்பத்தை கடந்து செல்ல வேண்டும், உன் வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும், உன் லைஃப்பை கடந்து செல்ல வேண்டும், உன்னுடைய பிசினஸை நீ கடந்து செல்ல வேண்டும், உன் குடும்ப காரியங்கள்லாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த வில்லையும் அம்பையும் பிடித்து கொண்டு இந்த முட்செடிகளையும் முள்ளுகளையும் நீ கடந்து செல்வாய் என்று சொன்னால் எல்லாமே வாழ்க்கைப்படும். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டு உம்முடைய வார்த்தை என்கிற அம்பையும் ஆண்டவரை விசுவாசம் என்கிற வில்லையும் பிடித்து ஆண்டவரை கடந்து செல்ல உம்முடைய நாமத்தை ஆண்டவரை அவர்கள் எல்லாம் உயர்த்த கர்த்தர் பலத்தையும் சுகத்தையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.